இப்போ கன்னட அமைப்பு வந்து தக்லை அந்த படத்துக்கு வந்து அவங்க பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கச்சுமே நீங்க யாரோட நீங்க மோதணும்? கன்னட அமைப்புகளோட மோதணும். இப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. இதெல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய நகர்வுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் ஒரு கன்னடத்தை சார்ந்த ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டான், அதனால நாங்க விஜயோட படத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு அரசியல். விஜயோடைய படத்தை நீங்க எதுக்க முடியும்னா உங்களால முடியாது. ஏன்னா இளைஞர் பட்டாளம் பெருவாரியா இருக்கு. அந்த தியேட்டர்ல போய் இந்த படத்தை ஓட்டக்கூடாதுப்பா, நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா அது அவங்களால நடைபெறாத ஒரு விஷயம். விஜய் அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே டிஎம்கே அவங்க இல்லை மற்ற கட்சிகள் எல்லாருமே பொறுத்த மட்டும், பாரதிய ஜனதா எல்லாமே பொறுத்த மட்டும், விஜய் அவங்க ஏதோ கட்சி தொடங்கியிருக்காங்க, அது என்ன மக்கள் மன்ற மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க, அது இப்போ மக்கள் இயக்கம் வந்து ஒரு கட்சியாக மாறி இருக்கு, இது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் விஜய் அவங்க போற இடத்துக்கு கூடிய கூட்டங்கள், அதுபோல விஜய் அவங்களை மையப்படுத்தி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகள், இது அனைத்துமே இப்போ எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பயத்தை உருவாக்கணும். அப்போ விஜய் அவங்கள வந்து அவங்க எதுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க வந்து இப்போ சமீப காலமாக முழு அரசியலில் வரலாம். அவங்க வந்து அந்த படப்பிடிப்பு அது சார்ந்த களங்கள், தன்னுடைய கட்சியை கட்டமைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை மையப்படுத்திய பணிகள், இதில் தான் அவங்க தீவிரம் காட்டிட்டு இருந்தாங்க. முழு நேரமாக மக்களை சந்தித்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுக்கான களங்களை அவங்க எடுக்கலை. இப்போ அந்த ஜனநாயகம் படம் வந்து இப்போ படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அவங்க முழு நேர அரசியலுக்கு வராங்க. இந்த அரசியலுக்குள்ள முன்னேற இறங்குறதுக்கு முன்னாலே அவங்கள பார்த்து பயந்து, ஐயோ இவர் வாராற நமக்கு துணியை காணும் நம்ம ஓடிட்டு இருக்கோண்டா அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்க இப்போ முழு நேர அரசியலுக்குள்ள அவர் வந்துட்டோன்னா இல்லவே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. எப்பவுமே திமுக அறிந்து செய்தா அறியாம செய்தான்னு தெரியாது, அவங்களே மற்றவங்களை வளர்த்து விட்டுருவாங்க. மற்றவங்களை அவங்க சொந்த முயற்சியில வளர்றது ஒரு பக்கம் இருந்தா, இவங்க எதிர்ப்புன்னு பதிவு செய்யறாங்க தெரியுமா, அது வந்து அவங்களை ரொம்ப இடத்துக்கு கொண்டு போய் விஜய் அவங்க வந்து ஒட்டுமொத்த மாசோட இருக்கிறாங்க. இதுல இவங்க கொஞ்சம் தூப மாதிரி அந்த எதிர்ப்பை பதிவு பண்றாங்களா, அது விஜய் அவங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. நீங்க வேணா பாருங்க, 2026 விஜயோட கட்சியின் கொடி கண்டிப்பா சட்டமன்றத்தில் பறக்கும் பறக்கும் பறக்கும். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பெரிதும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஜூன் 5 வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃபோட படம், இப்போ வந்து கர்நாடகாவில் அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த அந்த நீதிமன்றம் வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்துக்கும் தக் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? ஜனநாயக படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் எதற்காக சொல்கிறாங்க? கமலஹாசனுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பரபரப்பான செய்திகள் இப்போ ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம பொறுத்த மட்டும், அதில் பார்த்துட்டு இருக்க விஷயத்தை பொறுத்த மட்டும், கமலஹாசன் அவங்கள வந்து நம்ம முன்னால் கமலஹாசன் எப்படி இருந்தாங்க, அந்த அமைப்பு மக்கள் நீதி மையம் தொடங்கினச்சுமே எப்படி இருந்தாங்க. அப்போ கமலஹாசன் கையில் டார்ச் இருந்துச்சு, ஒரு டிவி இருந்துச்சு. அந்த டிவியில் வந்து கமலஹாசன் அவங்க வந்து ஓங்கி அடிப்பாங்க. அவங்க சொன்ன கருத்து என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு குடும்ப அரசியலை காலகாலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இனியும் இந்த அரசியல் தேவையாடா, மக்களே நீங்கள் ஓட்டு போடச்சும் குனிஞ்சிடாதீங்க அப்படிங்கலாம் நிறைய டைலாக் எல்லாம் பேசினாங்க. அப்போ நம்ம கமலுக்கு மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய ஏதோ ஒரு மாற்றத்தை இவர் கொண்டு வரதுக்காக பெரிய நல்லா முயற்சி பண்ணுறார் அப்படின்னு. அப்புறம் சமீப காலமாக கமலஹாசன் அவங்கள மையப்படுத்திய மீம்ஸுகள் நிறைய ஓடுது. அந்த மீம்ஸுகளில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவங்க அன்னைக்கு சொன்னதை சொல்கிறாங்க. இன்றைக்கி ராஜ்யசபா உறுப்பினருக்காக அவர் எப்படி போய் நிற்கிறாருங்கிற ஒரு கலை வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் கமலஹாசன் அவங்க வந்து இப்போ கன்னடம் மொழியை பற்றி பேசின விஷயம், கன்னட மொழியை பற்றி பேசின விஷயத்தில் வந்து கமலஹாசன் அவங்க குறிப்பிட்டது வந்து தமிழில் இருந்து தான் கன்னட மொழி வந்தது. ஆனால் அவர் அதை பேசக்கூடிய அரங்கம் அதுவானா அது கேள்விக்குறி. ஆனால் உண்மையிலே தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு சாரார் எடுத்து வைக்கிறதும், கமல் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறதும் அது அவர் சார்ந்த விஷயம். ஒரு தமிழனா என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், அது மன்னிப்பு கேட்கக்கூடாது. ஏன்னா தமிழிலிருந்து தோன்றி தான் திராவிட மொழி அப்படிங்கிறது பல வல்லுநர்கள் எடுத்து வச்சிருக்க செய்தி. இது இருக்கட்டு. ஆனால் எதற்காக கமலஹாசன் பேசின பேச்சையும் கமலஹாசன் படத்துக்கு கன்னடத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய எதிர்ப்பையும் ஏன் விஜய் படத்தோட கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறதுல தான் அரசியல் இருக்கு. இந்த ஜனநாயகம் என்ற டைட்டிலுக்காக? ஆமாம், ஜனநாயகம் டைட்டிலுக்காக இல்லை. இந்த கமலஹாசன் அவங்களுடைய படத்தை வெளியிடுது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்கள சார்ந்தவங்க. விஜய் அவங்களுடைய படத்தை KVN ப்ரொடக்ஷன் இட்டு கன்னடத்தை சேர்ந்த ஒரு ஆள் எடுத்திருக்காரு. அவர் தயாரிப்பில் இந்த படம் உருவாகுது. ஆனால் விஜய் அவங்களுடைய வளர்ச்சி வந்து இப்போ வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குது.
அதாவது இப்போ கூட அவரை சார்ந்த நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதே சேர்ல விஜய் அவங்களுடைய வளர்ச்சி பெருசா இருக்கு. இந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு தேவை. எந்த அளவுக்குலாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு தேவை. இப்போ பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்க வந்து திடீர்னு ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்தாங்க. எடுத்த உடனே விஜயகாந்த் அவங்களுடைய மண்ணை சார்ந்த வடிவேலை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. வடிவேலு சம்பந்தமே இல்லாம விஜயகாந்த் அவங்கள வாரி வாரி நிறைய வார்த்தைகளை விட்டு அதுக்கப்புறம் அவருடைய திரை வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு. இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து கமலஹாசன் ஐயா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ராஜ்யசபா எம்பியை கொடுத்து வச்சுக்கிட்டு விஜய் அவங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் களத்தை இவரை வச்சு என்ன நம்ம உபயோகப்படுத்த முடியும்? இப்போ கன்னட அமைப்பு வந்து தக்லை அந்த படத்துக்கு வந்து அவங்க பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கச்சுமே நீங்க யாரோட நீங்க மோதணும்? கன்னட அமைப்புகளோட மோதணும். இப்போ நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. இதெல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய நகர்வுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் ஒரு கன்னடத்தை சார்ந்த ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டான், அதனால நாங்க விஜயோட படத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு அரசியல். இன்னொன்று வந்து விஜயோடைய படத்தை நீங்க எதிர்க்க முடியும்னா உங்களால முடியாது. ஏன்னா இளைஞர் பட்டாளம் பெருவாரியா இருக்கு. அந்த தியேட்டர்ல போய் இந்த படத்தை ஓட்டக்கூடாதுப்பா நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா அது அவங்களால நடைபெறாத ஒரு விஷயம். திமுகவுக்கு இன்னும் பின்னாடி தான் ஏற்படும். அது அவங்களால முடியாது. ஆனாலும் ஒரு வார்த்தை ஜாலத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. சரி, எனக்கு ஒரு கேள்வி, கமலஹாசன் அவங்கள்ட்டே ஒரு கேள்வி. கன்னடத்துல இருந்து உங்களுக்கு இப்ப எதிர்ப்பு வருது. நீங்க வழிகாட்டியா உங்களை அறிமுகப்படுத்தி உங்களை உயர்வா கொண்டு வந்த கே பாலச்சந்தர் ஐயா, இயக்குனர் கே பாலச்சந்தர் ஐயா, பாலச்சந்தர் ஐயா அவருடைய எல்லா படத்திலையுமே ஒரு கன்னட நடிகர் அறிமுகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். நீங்க எல்லா படத்தையும் பாருங்க, கன்னடத்தை சார்ந்த ஒரு கலைஞரை அவர் அறிமுகப்படுத்தி அவங்கள முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்துகிட்டே இருப்பார். அப்போ கமலஹாசன் அவங்களுக்கெல்லாம் கன்னடத்தை சார்ந்தவர்களும் கொண்டு திணிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாம தானே இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அது தெரியுதுன்னா அப்ப திட்டமிட்டு அப்பத்திலிருந்தே திணிச்ச சமையல நீங்க அமைதியா தானே இருந்திருக்கீங்க. அப்ப தானே சந்தேகம் வருது. அப்ப நீங்க யாரோ ஒரு ஆள் உங்களை வந்து பேச வைக்கிறாங்க. உங்களுடைய படத்திற்கு இப்ப தமிழ் மக்கள்லாம் ஆதரவு கொடுங்க, என கன்னட அமைப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னா நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுப்போம். ஏன்னா எல்லாருக்குமே தமிழ் உணர்வு இருக்கு, யாருமே தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா அதுக்கு சம்பந்தமே இல்லாத விஜயோட படத்தை நாங்க வந்து எதிர்ப்போம் அப்படிங்கிற சமயம் அது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியலா தான் பார்க்க முடியுது. இல்ல சார், இப்போ 2026 விஜய் அவர்கள் தான் எதிர்க்க போறார் திமுகன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால திமுக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையாளுறாங்களா? திமுக எப்பவுமே அந்த அவங்களுடைய நடைமுறைகள் அப்படிதான் இருக்கும். நேரடியா தாக்குறது ஒரு நடைமுறையா இருந்தா மறைமுகமான களங்களை அவங்க வச்சிருக்காங்க. இது காலகாலமாகவே இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவங்களும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவங்களும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்ணி அவங்களுடைய அந்த கட்சி நிதிக்காக திரட்டுறாங்க. அப்போ சிவாஜி அவங்க பராசக்தி படம் ரிலீஸ் ஆன பிறகு சிவாஜி அவங்களுடைய பேர் உயர்வடையுது. அப்போ சிவாஜி அவங்கள கட்சியிலிருந்து ஓரம் கட்டணும்னா அதற்கு ஒரு களம் தேடுறாங்க. அது அவர் திருப்பதிக்கு கோயிலுக்கு போனாரு, அதை வச்சு ஒரு பெரிய ஸ்டண்ட் அடிச்சு அவரை ஓரங்கட்டுக்கான ஒரு நிகழ்வு எடுத்தாங்க. அதுபோலதான் எம்ஜிஆருடைய களமும் அந்த எடுத்த பாணி அதுதான். அதைத்தான் விஜயகாந்த் அவங்களுடைய களத்திலையும் அவங்க சேர்ந்தாங்க. அதாவது திமுகவை எதிர்த்து யார் யார் ஒரு வலுவான தளத்தை உருவாக்குறாங்களோ அவங்க மேல ஒரு ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு கரை பூசக்கூடிய களங்கள் தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருக்கு. பெருந்தலைவர் காமராஜ் மேலேயே இது போன்ற விமர்சனங்கள்லாம் நிறைய வச்சாங்க. இப்போ விஜய் அவங்க வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க வந்து இப்போ ஜனநாயக படப்பிடிப்பில் தான் இருந்தாங்க. இப்போ விஜய் அவங்க வந்து திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரிங்கிறத அழுத்தமாக பதிவிட்டாங்க. அவங்க எதுலேயுமே அவங்க பின்வாங்கல. எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான். அந்த தேர்தலில் திமுகவை வைத்து தான் நான் பிரச்சாரம் எல்லாம் பண்ண போகிறோம். திமுக தான் மக்கள் மன்றத்தில் நாங்கள் நிற்கிறேன். அப்போ இப்போ திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பீரங்கி அடிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து எடப்பாடி ஐயாவை நம்ம கவனிக்கணும். எடப்பாடி ஐயா வந்து ஓபிஎஸ் அவங்களோட நெருங்கி போயிட்டு இருக்காங்க. நெருங்கி போயிட்டு இருக்கோம் திடீர்னுட்டு ஓபிஎஸ்ஐ கட் பண்ணிட்டு அவங்க அந்த கட்சியை கேப்சர் பண்ணி அவங்க அதில் ஸ்டெடியாக உட்காந்துட்டாங்க. அவங்களுடைய மனநிலை வந்து எப்பொழுதுமே தன்னை முதன்மைப்படுத்துவதற்கு என்ன களம், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்கள்ட்ட இருக்கு. அவங்களை பொறுத்த மட்டும் இப்போ மனசுக்குள்ள நினச்சிருப்பாங்க, நம்ம பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சதுனால விஜய் அவங்கள நம்ம கூட்டணியில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, இல்லைன்னு நம்ம போய் அந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கலாம். எனவே நம்ம நேரம் பார்த்துக்கிட்டே இருப்போம், டக்குன்னு பிஜேபியை கட் பண்ணிட்டு நம்ம விஜயோட அவங்களோட கூட்டணி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எடப்பாடி அவங்களுடைய மனசில் இருக்கும். இந்த மாற்றங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு வேளை எடப்பாடி அவங்களும் விஜய் அவங்களும் கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா
டிஎம்கேவுடைய தோல்விங்கிறது எழுதப்பட்டுரும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போத்துலேருந்தே அவங்க எதிர்ப்புகளை பதிவு சொன்ன ஆரம்பிச்சு. ஜனநாயகத்தோட படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிடும் ஜூனில். விஜய் அவர்கள் முழு நேரமும் அரசியலில் இறங்கிடுவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அந்த தகவலும் இன்னைக்கு வந்துடுச்சு. வந்த கொஞ்சம் சில மணி நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்துக்கு தடை, அதுவும் கமலஹாசன் மூலியமா வந்து டார்கெட் பண்ணலாம், இவருக்கு ராஜ்யசபா சீட்டு, இதெல்லாம் எப்படி சார் பார்க்கறது? அதாவது விஜய் அவங்க வந்து கட்சி ஆரம்பித்த உடனே டிஎம்கே அவங்க இல்லை மற்ற கட்சிகள் எல்லாருமே பொறுத்த மட்டும், பாரதிய ஜனதா எல்லாமே பொறுத்த மட்டும், விஜய் அவங்க ஏதோ கட்சி தொடங்கியிருக்காங்க, அது என்ன மக்கள் மன்ற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அது இப்போ மக்கள் இயக்கம் வந்து ஒரு கட்சியாக மாறி இருக்கு, இது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் விஜய் அவங்க போகிற இடத்துக்கு கூடிய கூட்டங்கள், அதுபோல் விஜய் அவங்களை மையப்படுத்தி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகள், இது அனைத்துமே இப்போ எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பயத்தை உருவாகி, நம்ம சும்மாலடா நினச்சோம் ஏதோ வருவார் அப்படி கையை ஆட்டுவார் போயிடுவார் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இந்த மனுஷன் வந்து ரொம்ப விவரத்தோட காய் நகர்த்திட்டு இருக்கிறாருங்க ஒரு பயம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உருவாயிடுச்சு. அப்போ விஜய் அவங்கள வந்து அவங்க எதுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க வந்து இப்போ சமீப காலமாக முழு அரசியலில் வரலாம். அவங்க வந்து அந்த படப்பிடிப்பு அது சார்ந்த களங்கள், தன்னுடைய கட்சியை கட்டமைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை மையப்படுத்திய பணிகள், இதில் தான் அவங்க தீவிரம் காட்டிகிட்டு இருந்தாங்க. முழு நேரமாக மக்களை சந்தித்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுக்கான களங்களை அவங்க எடுக்கலை. இப்போ அந்த ஜனநாயகம் படம் வந்து இப்போ படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அவங்க முழு நேர அரசியலுக்கு வராங்க. இந்த அரசியலுக்குள்ள முன்னேறம் இறங்குறதுக்கு முன்னாலே அவங்கள பார்த்து பயந்து, ஐயோ இவர் வாராரா நமக்கு துணியை காணும் நம்ம ஓடிட்டு இருக்கோண்டா அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்க இப்போ முழு நேர அரசியலுக்குள்ள அவர் வந்துட்டேன்னொன்னே இல்லவே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வேற ஒரு பீதியை கிளப்பி விட்டாரு. ஏன்னா அந்த ஞானசேகரன் அவங்களுடைய அந்த வழக்கு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு கொடூரம், அதில் அந்த ஞானசேகரன் ஒரு கைது செய்யப்பட்டார். அவர் இப்போ 30 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப விரைவாக நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு கேள்வி எல்லாத்தையுமே தொக்கி இருந்துச்சு, யார் அந்த சார்? அது அதிமுக கூட ஒரு போஸ்டர்லாம் ஒட்டினாங்க, யார் அந்த சார்னு. இப்போ அண்ணாமலை அவங்க வந்து அதை கொளுத்தி போட்டாங்க. எனக்கு அந்த சார் யாருன்னு தெரியும், உங்களுக்கு 48 மணி நேரம் நான் அவகாசம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும்னு அந்த சாரோட பேர் ஆதாரத்தெல்லாம் வெளியிடுறேன் அப்படிங்கிற ஒரு இதை கிளப்பி விட்டுருக்காரு. அப்போ அங்கங்கே அடி வாங்கிட்டு இருக்கோம். இதில் வேற விஜய் அவங்க இதெல்லாம் எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு மக்கள் மன்றத்தில் போய் நிற்கச்சுமே ஒட்டுமொத்த மக்களும் ஆமாம் அப்போ ஒரு மாற்றமான அரசியல் வந்துட்டு இருக்கட்டு அப்படின்னு சொல்லி விஜய் அவங்கள ஆதரிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய அரசியல் கனவெல்லாம் தகர்ந்து போகுமேன்னு ஒரு பயம். அதனால விஜய் அவங்களுக்கு இப்போதுலேருந்து இப்போ எப்படின்னா எம்ஜிஆர் அவங்களுக்கு அந்த உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வெளிவருவதற்கு பயங்கர சிக்கல்லாம் ஏற்பட்டுச்சு. அது அந்த காலகட்டத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்தி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவங்க வந்து அந்த படத்தை வெளியிடுறாங்க, போஸ்டரே ஒட்டாமல் வெளியிட்டு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. அதேமாதிரி இப்போ விஜய் அவங்களுக்கு அவங்க அதே மாதிரி நெருக்கடியெல்லாம் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே திமுக அறிந்து செய்தா அறியாமல் செய்தான்னு தெரியாது, அவங்களே மற்றவங்கள வளர்த்து விட்ருவாங்க. மற்றவங்கள அவங்க சொந்த முயற்சியில் வளர்றது ஒரு பக்கம் இருந்தா இவங்க எதிர்ப்புன்னு பதிவு செய்யறாங்க தெரியுமா, அது வந்து அவங்களை ரொம்ப இடத்துக்கு கொண்டு போயிரு. இப்ப விஜய் அவங்க வந்து ஒட்டுமொத்த மாசோட இருக்கிறாங்க, இதுல இவங்க கொஞ்சம் தூப மாதிரி அந்த எதிர்ப்பை பதிவு பண்றாங்களா, அது விஜய் அவங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. நீங்க வேணா பாருங்க, 2026 விஜயோட கட்சியின் கொடி கண்டிப்பா சட்டமன்றத்தில் பறக்கும் பறக்கும் பறக்கும். ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் முழு நேரமாக வந்து அரசியல் இறங்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் விஜய் அவர்கள் இனிமேட்டு கையாள போகிறாரு? விஜய் அவங்க ஆல்ரெடி முழு நேர அரசியல்வாதியாக தான் வந்துட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க முழுசாக வந்து அந்த ஒரு தலைவராக வந்து தன்னுடைய மக்களை சந்திக்கக்கூடிய செயல்பாடு தான் எடுக்கல, மற்றபடி களப்பணியில் இறங்கல. மற்றபடி அவங்க கட்சிக்குள்ள அந்த நிர்வாகிகள் நியமிக்கிறது, மாவட்டங்கள் நியமிக்கிறது, பூத்து கமிட்டி, இது எல்லாமே அங்கே கட்டி அமைக்கப்பட்டு இருக்கு. நம்ம வெளியிருந்து பார்க்க நமக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் சரியாக கட்டி அமைக்க இப்போ கூட அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். இப்போ அவங்க படப்பிடிப்பு முடிஞ்சாச்சு, இனி அடுத்த 2 வாரத்துக்குள்ள அந்த நிர்வாகிகள் அனைத்தையும் பார்க்குறோம். அந்த நிர்வாகிகளுக்கு என்னென்ன வேலைங்கிற நம்ம கட்டளை கொடுக்குறோம். ஒவ்வொரு கிராமமாக அவங்க செய்ய வேண்டிய செஞ்சிட்டு இருக்கணும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டினித்தனத்திற்கு எல்லாரையும் மக்களை மீட் பண்ண சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு களத்துக்குள்ள மக்களை அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராமத்திலேருந்து நகரத்துக்குள்ளே எங்கே போனீங்கன்னா ஒரு தண்ணி பந்தல் இருக்கும், விஜய் அவங்க படத்தை போட்டு அந்த கட்சிக்காரங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய களப்பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம எல்லாரும் பேசலாம், அவர் அரசியலுக்குள்ளே இன்னும் வரல, அவர் அறிக்கையில் தான் பேசுகிறாருன்னு. அவர் அறிக்கைக்கே உங்களால் தாக்கு கொடுக்க முடியல, அலறி ஓடிடுறீங்க. அவர் அறிக்கை கொடுத்த உடனே அடுத்த நாள் ஐயோ அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருன்னு அலறீங்க. அப்போ முழு நேரத்துக்கு அவர் அரசியலுக்குள்ளே இறங்கிட்டாருன்னா
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாப்டர் எல்லாருக்குமே முடிச்சுட்டு ஒரு கக்கத்துக்குள்ளே துண்டு எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதான். அதுதான் இப்போ நடக்கும். வேற வேணா பாருங்க, அதான் நடக்க போகுது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.